ஆஷூரா முஹர்ரம் 10ஆம் நாள் அன்று வைக்கக்கூடிய நோன்பை பற்றியுள்ள சில கேள்விகள். ஒன்று, அது ஏன், அதனுடைய சிறப்பு என்ன? இதற்கு சஹி முஸ்லீமில் நம்ம விடை பார்க்க முடியும். யுகஃபிர சனத்தல்லத்தி கபலஹா, இது வைப்பதன் காரணமாக நம்மளுடைய சென்ற ஒரு வருஷத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு காரணமாக அமையுது என்பதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது கேள்வி, அது 2 நோன்பாகத்தான் வைக்க வேண்டுமா என்பதாக. ஆம் என்பதுவே. காரணம், நபி அவர்கள் மக்காவில் இருக்கும்போது இந்த நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க யஹூதிகளும் நோன்பு வைக்கிறாங்க என்று தெரிஞ்சப்போ நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் யஹூதிகளுக்கு மாற்றமாக செய்யுங்க என்பதாக சொல்லி தந்தாங்க. எனவே அவங்க ஆசைப்பட்டாங்க, லஇன் பகீத்து இலா காபிரின் ல அசூமன்னத்தாசியா, வரக்கூடிய வருஷம் நான் ஹயாத்தோடு இருந்தால் 9ஆம் நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்பதாக நபி சொன்ன செய்தியை நம்ம பார்ப்போம். எனவே 9ம் 10ம் சேர்த்து 2 நோன்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு மூன்றாவது கேள்வி, ஒருத்தர் 9ஆம் நாள் வைக்க முடியலை என்றிருந்தால் அவர் 11ஆம் நாள் சேர்த்து வைத்து கொள்ளலாம் என்பதாக நமக்கு முஸ்னத் அஹ்மதில் ஹதீஸ் பார்க்க முடியும். நபி அவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் யஹூதிகளுக்கு மாற்றமாக செயல்படுங்க. எனவே சூமு யோமன் கபலஹு அவ் யோமன் பேதஹு, எனவே இதற்கு முந்தி ஒரு நாள் சேர்த்து கொள்ளுங்க அல்லது இந்த 10க்கு பின்னாடி ஒரு நாளை சேர்த்து வைங்க என்பதாக நபி அவர்கள் சொல்லி தருவாங்கன்னு பார்க்குறோம். இந்த ஹதீஸை பற்றி சிலர்கள் பலகீனம் என்று சொன்னாலும் கூட ஷேக் அஹ்மத் ஷாக்கிர் போன்ற இமாம்கள் சொல்லி தருவாங்க, இந்த இது வந்துட்டு ஹசன் என்ற தர்ஜாவில் இருக்குது என்று சொல்கிறதுனால நம்ம 11ஆம் நாள் சேர்த்து வைக்கிறதுக்காண்டி அது அனுமதி தாராளமாக உண்டு. எனவே 2 நோன்பாக வைக்க வேண்டும். ஒருத்தருக்கு 2 நாள் நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, அவருடைய உடல் பலகீனம் அல்லது அவருடைய வேலை பலுவின் காரணமாக ஒரு நாள் தான் வைக்க முடியும் என்றிருந்தால் அந்த ஒத்த நாளை மட்டும் வைப்பதுக்காண்டி அனுமதி உண்டு என்பதை நாம் பார்க்கின்றோம். பதாயா சனாயா என்ற கிதாபில் பார்க்க முடியும். வலம் யக்ரஹு ஆம்மத்துஹும் என்பதாக வந்திருக்கும். யானத்து தாலிபின்ல வந்திருக்கும். லாக்கின் ஃபில் உம்மி லா பஸபி இஃப்ராதிஹி, இது வைக்கிறது 2 நோன்பாக தான் வச்சுக்கிறணும். ஒருத்தருக்கு முடியாது என்றிருந்தால் தனித்து ஒரு நோன்பு வைப்பது மக்ரூஹ்லாம் ஒன்றும் கிடையாது, அனுமதி ஒன்று இன்றைய காலத்தில் என்பதாக அந்த இமாம்கள் விளக்கம் சொல்லித்தரதை பார்ப்போம். எனவே நாம் இந்த மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஃபத்ஹுல் பாரில் சொல்லுவாங்க, இந்த நோன்பு வந்துட்டு தராதரம் 3 தராதரத்தில் அமைந்திருக்கும் என்பதாக சொல்லுவாங்க. ஷேக் இப்னு உஸைமீன் இன்னொரு தரத்தையும் கூட்டிட்டு மொத்தத்தில் விளக்கம் சொல்லி தருவாங்க. இந்த தரத்தில் முதல் தரம் அப்படிங்கிறது 3 நோன்பாக வைத்து விடுவது, 9, 10, 11 என்பதாக. இரண்டாவது 9ம் 10ம் வைக்கிறது. மூன்றாவது தரஜா, 3வது தரம் அப்படிங்கிறது 10ம் 11ம் வைக்கிறது. 4வது ஒரு தரம் உண்டு, அது ஒரு நாள் மட்டும் வைக்கிறது. ஒரு நாள் மட்டும் என்றால் அது 10ஆம் நாள் என்பதாக விளக்கம் சொல்லி தருவாங்க. ஆக இந்த முறையில் நாம் நோன்பு வைப்போம். வைக்கக்கூடிய நோன்பு இது வெள்ளிக்கிழமை வந்து சேர்ந்துட்டா என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு வைக்கிறது மக்ரூஹுன்னு உண்டல்ல அப்படின்னு ஒரு கேள்வி. இதற்கான விடையை பார்க்கக்கூடியதில் அரஃபா, முஹர்ரம் போன்ற நாட்கள்லாம் நபி சிலாஹித்து சொன்ன நாட்கள். எனவே இந்த நோன்புகள் வெள்ளிக்கிழமை அமைந்தால் அது தனித்து வைக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது, அனுமதி உண்டு என்பதாக விளக்கம் சொல்லி தருவாங்க இமாம்கள். அல்லாஹு அலம்.